அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். TSS ஸ்டுடியோஸ் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறது. பண்டை காலத்துக்கு செல்வோம். ஒரு சோழ சாம்ராஜ்யம். குலோத்துங்க சோழன் தனது அரண்மனையில் அந்த மண்டபத்திலே, அந்த சபையிலே சிங்காசனத்தில் சிங்கம் போல அமர்ந்திருக்கிறான். அவன் கண்களிலே வீரம், உதட்டினிலே புன் சிரிப்பு, கைகளிலே ஒரு புத்தம்புது நூல், அதுதான் சீவக சிந்தாமணி. அதில் உள்ள அந்த செய்யுட்களை படித்துக் கொண்டு புன்முறுவல் இட்டுக் கொண்டிருக்கிறான். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதை பார்த்த அந்த அமைச்சர் பெருமக்களும் மற்றும் உள்ள புலவர் பெருமக்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் சோகம், மிகுந்த சோகம். அவர் முகத்திலே மகிழ்ச்சி இல்லை. அதை குலோத்துங்க சோழன் கண்டு கொண்டான். கேட்டும் விட்டான். என்ன கேட்டான்? அருண்மொழித்தேவா, தங்களுடைய முகவாட்டத்திற்கு என்ன காரணம்? உடனே அருண்மொழித்தேவர், அவர்தான் சேக்கிழார், மெல்ல எழுந்து அரசரை வணங்கி, அரசே, தங்கள் கையில் உள்ளது சீவக சிந்தாமணி. அது சமண மதத்தைச் சேர்ந்தது மட்டுமல்ல, அதில் ஒரு தனிநபரை பற்றிய ஒரு கதை தான் அதில் வருகிறது. மாறாக நமது நாயன்மார்களை பற்றிய அந்த புத்தகமாக, அந்த பாடலாக இருக்குமானால் நான் பெரிதும் மகிழ்வேன். அதுதான் நமது புராணம் கூட மட்டுமல்ல, சோழ சாம்ராஜ்யத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதால் தான் என்னால் அதில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்று பணிவாக உரைக்கிறார். உடனே மன்னர், அப்படியா? அதற்கென்ன, ஏற்பாடு செய்யுங்கள், அதையும் வாயாலே கூறுங்கள். உங்கள் பாடலாக இருக்கட்டும். நிச்சயமாக அந்த பாடல் நமக்கு பெரும்புகழ் ஈட்டித்தரும் என்றால் ஏன் நாம் அதை பாடக்கூடாது? இன்றே தொடங்குங்கள் என்று ஆணையிடுகிறார். உடனே இவர் அந்த அரண்மனையை விட்டு அகன்று ஜனசந்தடி இல்லாத அந்த குன்றத்தூர் ஆலய தெருக்களிலே நடந்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி வெளிச்சம் இருட்டை பகலாக்கி கொண்டிருக்கிறது. ஆலயத்தின் அழகு இவரை ஈர்க்கிறது. நிசப்தமான அந்த நேரத்திலே ஆலயத்தின் அருகிலே சென்று சின்னஞ்சிறு ஒளி மூலம் அந்த இறைவனை தரிசிக்கிறார். இறைவனை தரிசித்து மன்றாடுகிறார். இதுபோன்ற ஒரு ஆழ்வார்களின், இதுபோன்ற ஒரு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை படைக்க நான் விழைந்தேன் என்பது ஊருக்கு தெரிந்த விஷயம். நீங்கள் தான் அதை செய்ய சொன்னீர்கள் என்பது நமக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஆகவே இதன் முழு அருளையும் நீங்கள் தான் தர வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எவது முழு ஆசை உமக்கு உண்டு என்று இறைவன் பணிக்க, அந்த அர்த்த ராத்திரியிலேயே அவர் அந்த பாடலை எழுத துவங்குகிறார். சமய குரவர்கள் 4, அந்த 4 பற்றி இவர் பாடத் தொடங்குகிறார். அவருக்கு அந்த பாடல் அறிவிலிருந்து வருகிறதா, புத்தியிலிருந்து வருகிறதா, அசரீரியாக வருகிறதா தெரியாது, வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. வாய் வழியாக வந்தால் நிறைய வார்த்தைகள் வராது என்பதால் மாவேகம் மனவேகம் என்று சொல்லக்கூடிய அந்த மாவேகத்திலும் மனவேகத்திலும் விரைந்து வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன வார்த்தைகள். அவ்வளவும் உயிரோட்டமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், சத்தியமானவை. அந்த 4 ஒருவருடைய பால் குடித்த தருணத்தை அவர் நினைக்கிறார். அப்படியே வருகிறது. அப்பொழுது, இந்த பாலை உனக்கு கொடுத்தது யார் என்று அவரது வரலாற்றிலே கேட்பார்கள். சின்னஞ்சிறு பாலகன். யார் என்று சொல்வான்? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தே ஏற்றருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவரன்றோ. நாவுக்கரசரும் அந்த சமயத்தில் தான் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறியிருந்தார்.
அதையெல்லாம் அப்படியே கண்முன்னே வந்து நடனமாடுகிறது, நாட்டியமாடுகிறது, நாடகமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள், படங்கள் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் அற்புதமாக சேக்கிழார் அதை படைத்து விட்டார். நேராக குதிரை வண்டியிலே குலோத்துங்க சோழனை காண அரண்மனைக்கு வருகிறார். வீதியெங்கும் மக்கள் வெள்ளம். விவரம் தெரிந்த அனைவரும் கைதொழுது அவரை வழி அனுப்புகிறார்கள். சில மணி நேரங்கள் குலோத்துங்க சோழன் மணி மண்டபத்திலே உள்ளே நுழைகிறார். பெரும் வரவேற்பு கிடைக்கிறது. அவர் மன்னரை வணங்கி தான் கொண்டு வந்த அந்த பாமாலையை வேறு சில பூமாலைகளையும் போட்டு மன்னர் முன்னே பணிந்து சமர்ப்பிக்கிறார். மன்னர் அதை கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைகிறார். அதை எடுத்து அவர் அரங்கேற்றம் செய்வது போல அந்த பாக்களை படிக்கிறார். படித்து முடித்தவுடன் ஆனந்த கண்ணீரில் அரண்மனை மூழ்கும் அளவிற்கு மிக மிக உருக்கமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆக மொத்தம் அந்த அற்புதமான நாயன்மார்கள் வரலாறு ஒரு முழுமையடைந்த ஒரு நூலாக மாறியது. அதுதான் பெரிய புராணம். அதில்தான் தேவாரம், திருவாசகம் எல்லாம் இருக்கிறது. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆக இந்த அற்புதமான பழைய செய்தியை தொகுத்து வழங்கியவர் யாரோ எவரோ, அவர் நமது ஆஸ்தான பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி ஆவார். அவருக்கு இந்த இடத்திலே ஒரு மாபெரும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு மனதை தொட்டிருக்கும், பிடித்திருக்கும் என்று நான் முழு மனதோடு நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம் மட்டுமல்ல, குலோத்துங்க சோழன்.